நீ அறிவாளியானால் அதை அறிவி. அறிஞ்சிட்டு இருந்தனா சொல்லு. ரெண்டா சின்ன ஜிஸ்ட் விட்றாரு. அதற்கு அளவு நூல் குறித்தவர் யார்? அப்போ earth was very much calculated by God. இந்த சைஸு, இந்த வெயிட்டு, இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாலே சிருஷ்டித்தார். கணக்கு போட்டு தான் வைக்கிறாரு. அதன் மேல் அளவு நூல் போட்டவர் யார்? இது நீ இதை அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள், பேஸ், ஃபவுண்டேஷன் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கொடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்போ இதெல்லாம் சொல்லு, யோபே சொல்லு. இப்போ இது வந்து நம்ம சயின்டிஸ்ட் கேனாட் எக்ஸ்பிளைன், நோபடி கேன் எக்ஸ்பிளைன், ஒன்லி காட் கேன் எக்ஸ்பிளைன் இஸ் அபவுட் இஸ் கிரியேஷன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணும்போது, அப்போது 7வது வசனம், அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ஆனால் இது அவர் செய்யும்போது கிரியேட் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற ஒரு சீனரியும் கொண்டு வந்து வைக்கிறார் எங்கள் இடத்துல. நான் இது பண்ணும்போது அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களே, கம்பீரிச்சு பாடினாங்களே. தேவபுத்திரர், a creatures like human beings, not exactly like human beings. தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ரெண்டாவது, கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? God puts everything, நல்லது கெட்டதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இங்கே ஒரு எல்லையை குறிக்கிறார். சமுத்திரத்துக்கு இதுதான் எல்லை. சமுத்திரத்துக்கு தேவன் எல்லை குறிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அது ஓவர்ஃப்ளோ இருக்கும். ஓவர்ஃப்ளோனா நம்மெல்லாம் காலி. Because God knew before He created man, his lungs doesn't have the capacity to swim or take the water inside. Will not have the capacity, to be precise. அவனுடைய லங்ஸுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்காது. அப்படி தான் சிருஷ்டிக்கிறேன் அவனை. He will, காற்றை உள்ளே எடுக்கிறான், வெளியே விடுறான். அதன் மூலம் அவனுடைய blood circulation போகுது. ஹார்ட் பம்ப் பண்ணுது, blood circulation போகுது. ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்றுச்சுன்னா கூட ரிவைவ் பண்ணிடுவாங்க. ஆனால் சில ஆர்கன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா டாக்டர்ஸ் ஹார்ட் நின்ன பிறகு ஒரு மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்துட்டா ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷாக் கொடுத்து. பட் அகெயின், இஃப் இட் இஸ் அ பிரெயின் டெட் கேஸ், நத்திங் கேன் ஹேப்பன். ஸோ இதுலேருந்து என்ன அறிகிறோம்? our life is not in our hands, our life is in God's hands. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த கொடுத்துருக்க லைஃப்பை ஒழுங்காக வளர்த்தோம். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போவோம். இவென்ச்சுவலி we land up in failure. ஃபெயிலியர் ஆன பிறகு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நம்ம லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்தோமா, ஃபெயில் ஆனோமா, we are answerable to God. We are only answerable to God. Nobody will answer for us. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். Now let us go back to ஆதியாகமம். இந்த இடத்துல இதெல்லாம் ஜனிப்பிக்கிறது, இதெல்லாம் தேவன் நல்லது என்று கட்டளையிட்டார். இப்போ அவன் நல்லது என்று பார்த்து ஸோ வாட் எவர் காட் கிரியேட்டட் வாஸ் குட் ஃபார் த ஹியூமன் ரேஸ். And he was well pleased with that thing. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, verse 22, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருகடவதும் என்று சொன்னார். இது செய்யும்போது முடிச்சுக்கும்போது 5வது நாள் ஓவர். இது வரைக்கும் வெட்டாந்தரையில் ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே தான் நடக்குது வேலைகள்லாம். சில ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு 1000 years அது எடுத்திருக்கலான்னு கூட சொல்கிறாங்க. பட் we don't know anything about it. God has not written anything about it. Verse 24, பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும்
ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் உண்டாக்கும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் ஆன் த 6th day. 5th day வாஸ் ஓவர். 6th dayல எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. தேவன் உண்டாக்கிட்டே இருக்கிறாரு. உண்டாக்கிட்டு எவ்ரிதிங் வாஸ் குட். He said it was good. ஏனென்றால் இது ஒரு கம்பெனி. இப்படி கூட பாருங்களேன், வீட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் எல்லாத்தையும் படைச்சார். இன்றைக்கி இந்த நாய் நம்மளோட இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நாய் வீட்டில் வளர்க்குறவங்களாம் யோசனை பண்ணுங்க. நாயை உருவாக்கி அவர் தான் வச்சுருக்காரு. அது நாட்டு மிருகன்றாரு. மாடை உண்டாக்கி வைக்கிறாரு, அதை நாட்டு மிருகம் தான் சொல்கிறாரு. சிங்கத்தை உண்டாக்கி வீதியில் விடல, காட்டில் தான் வைக்கிறாரு. See, he has planned everything. இதுக்கு இப்படி தான் வாழணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது இப்படி தான் வாழணும், இது இப்படி தான் வாழணுன்ருக்கு. அந்த நாய்க்கு ஒரு அறிவு கொடுத்துருக்காரு. அது மனுஷனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும். மனுஷன் ஒரு சோறு போட்டான்னா அது பின்னால் போகும். இது காட்ஸ் வே ஆஃப் திங்கிங். ஏன்னா இட் வில் கிவ் அ கம்பெனி. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இதை மாதிரி இருக்கணும். இன்றைக்கி அரப் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இது ஷேக்ஸ் எல்லாம் சிங்கத்தை கொண்டு வச்சிட்ருக்குறாங்க, வளர்த்துட்ருக்குறாங்க வீட்டில் கேஜி போட்டு. என்றைக்கு திரும்பவும் தெரியாது. அது இருக்க வேண்டிய இடம் காடு. சர்க்கஸில் கொண்டு வச்சுருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, போயிருக்காங்க, நிறைய பேர் செத்துருக்காங்க. இப்போ காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாத்தையும் ஊரும் பிராணிகள், ஈவன் ஊறுற பிராணி நம்ம பார்க்குறோம். இது கமோடோ டிராகன், அது ஊறுது. பாம்பு ஊறுது. எல்லாத்தையும் படைக்கிறாரு. தென் காட் said it was good. அப்புறம்தான் ஃபைனலாக இங்கே வராரு. ஆறாவது நாள் அவர் என்ன பண்ணுறாரு, பின்பு தேவன் நமது சாயலாகும். எக்ஸாக்ட்லி இந்த ரெப்ளிகா ஆஃப் காட் த ஃபாதர், காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட். சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். பாருங்க, ஆளுமை எங்கே வருது? தேவனாகிய கர்த்தருடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஆளுமை சக்தி கொடுக்குறாரு. நீ ஆண்டுக்கோ. ஐ won't ask you anything. You rule according to your wish, but you are accountable. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அக்கௌண்டபிள். How we keep our this thing. First, how we are keeping our body, how we are keeping our pets, and how we are keeping our all the things, we are accountable to God. அது நம்முடைய pleasures, to our pleasure. நம்ம மனுஷன் நம்ம ரூபத்தில் இருக்கிறான், நம்ம சாயலில் இருக்கிறான், அதனால அவனுக்கு சந்தோஷம் ஊட்டுவோம். இப்போ இங்கே பிதா, நான் சொன்னேன் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். இது சொன்ன உடனே நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அது வந்துருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை. இது வார்த்தை தான் நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இவர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் 3 ஃபங்க்ஷன்ஸ். ஆகவே திரியேக தேவன் சொல்கிறாங்க, ட்ரினிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங். இன்றைக்கி ஹியூமன் பாடி இஸ் ஆல்சோ டிஃபைன்டு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன் பாடியை பிசாசுக்கு விற்று போட்டனால we don't think alike. பிதாவாகி தேவனும் குமாரனாகி தேவன் பிளான் போனால் பரிசா வேற தேவன் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செய்ய தொடங்கிடுவார். ஆனால் மனுஷனுடைய ஸ்பிரிட் ஒன்று சொல்லும், அவன் பாடி ஒன்று செய்யும், அவன் இதை செய்யும். நீ செய்யாதன்னு அவன் மனசாட்சி சொல்லும்,
மனசு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மனசாட்சி செத்து போயிடும். இப்போ வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும், அவனோட ஸ்பிரிட் ஒன்று சொல்லும், இது நல்லதில்லை, தேவனுக்கு பிடிக்காதுன்னு. இந்த சரீரம் பிசாசினால் ஏவப்பட்டு அதுக்கு இல்லை வி நீட் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கும். இப்போ மனுஷங்கிட்ட அவனுடைய ஆத்மாகிட்ட தான் இருக்குது எதை சூஸ் பண்ணுன்றது. இந்த மாதிரி பரிதாபமான நிலைமைக்கு மனிதன் பாவம் செய்தனால் போயிட்டான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம், மூவரும், அது 7வது வசனம், மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், பூலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை, இவை 3 ஒன்றாக. அதாவது ரெப்ளிகா ஆஃப் ஃபாதர் காட், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆவி, ஜலம், இரத்தம் எல்லாமே originated from water. See, இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. நம்மளும் ட்ரையோன் காடு மாதிரியே 3 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுது, கோஆப்ரேட் பண்ணாது. ஆனால் தேவனுக்கிட்ட அவங்க ஒன்றா தான் திங்க் பண்ணுவாங்க, ஒன்றா தான். தேவனாய கர்த்தர் 3 கடவுள் இல்லை, ஒரு கடவுள் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க திங்க் அலைக். அதை தான் கொண்டாடணும்னு பார்க்குறேன் இந்த இடத்துல. அதனால தான் இங்கே ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர். இது எல்லாமே நம்மளை கண்டு பயந்து ஓடுது. வாய்வன் காட்டு விலங்கு கூட ஓடி போயிடும். நம்ம போய் அதை விட்ட வம்பிழுத்து அதை வர வச்சு, நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம ஊரில் ரீசெண்டாக கேட்குது, ஊட்டியில் ஒரு புலி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்துச்சான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஆச்சரியம் கிடையாது. நாய்கள், நாய்னா ஐம் டாக்கிங் அபவுட் ஹைனாஸ், காட்டு நாய்கள், அதுக்கு பேக்காக உள்ளே வருது. ஏன்? மனுஷன் அங்கே போகிறான், அதுங்க இங்கே வருது. There is always a clash. They cannot come to our place and we cannot go to a place. நம்மளுக்கு வேறு ரிக்குவயர்மெண்ட், அதுங்களுக்கு வேட்டையாடி தான் சமைக்கணும், சாப்பிடணும்னு அதுக்கு எழுதி வச்சுருக்காரு. நம்மளுக்கு அப்படி இல்லை, எல்லாமே எடுத்து ஈஸியாக சாப்பிடலாம். See, when we don't understand God's way of creation, how God has made us, we fall into sin. When we fall into sin, we do a lot of wrong things. The wrong things will produce wrong results. A wrong result will bring sickness, sorrows, and finally death. இன்றைக்கு இது போதும். கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மேலும் இதை தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவருடைய நமக்கு மகிமை செலுத்துவோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, we are created in a triune image like God. அதை யோசனை பண்ணுங்கள். அதனால் என்ன பெனிஃபிட்னு பின்னால் பார்ப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம் பற்றி ஆராயவும் அறியவும், கர்த்தாவே, இதுதான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு. என்னை பற்றி தெரியுமான்னு யோபுகிட்ட கேட்டீங்க. இதெல்லாம் உண்டாக்கினது எப்படி தெரியுமான்னு. இன்றைக்கி we don't know anything, Lord, but we talk about you. Mankind is talking against you. Lord, let them stop and start learning the lessons and live according to God's will. Let them understand the Creator and His creations, and let us follow the Creator and get the best out of this life. Thank you, Father. In Jesus' name I pray. Amen.